நானும் என் ஹஸ்பண்டும் வயலுக்கு போகலான்னு பைக்கில் போயிட்டுருந்தோம். போகிற வழியில் ஓடை ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. நான் கூட ஓடையில் நிறைய தண்ணி வரும்னு பார்த்தா கடைசியில் கொஞ்சமாக தாங்க தண்ணி வந்துச்சு. அப்புறம் பருத்தி செடியெலாம் இருந்துச்சா, அதெல்லாம் பார்த்துட்டு போயிட்டுருந்தோம். திடீர்னு பார்த்தா இழந்த பழ மரம் ஒன்று இருந்துச்சு. நானும் ஆசையாக இழந்த பழம் பறிக்க போனேன். கடைசியில் பார்த்தா எல்லாம் காயாக தாங்க இருந்துச்சு. சரி பொங்கலுக்கு தான் கரெக்டாக இருக்கும்னாங்க. எங்கள் வயலில் கடலை போட்டிருந்தோமா, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் பரவலாக தாங்க முளைச்சிருந்துச்சு. அப்புறம் எங்கள் கொழுந்தனார் வயலில் நெல் போட்டிருந்தாங்களா, அதையும் பார்த்துட்டு போன வாட்டி வந்தப்போ கொய்யா மரம் ஒன்று வச்சோம். அது எப்படி இருக்குன்னு பார்த்தா கடைசியில் தண்ணியே இல்லை. மோட்டார் ஓடிட்டு இருந்துச்சா, சரி நம்மளே தண்ணி பாய்ச்சுவோன்ட்டு நானே எடுத்து விட்டுட்டு இருந்தேன். மருதாணி செடியை பார்த்தோன்னே பறிக்கலான்னு கை போணுச்சு. அப்புறம் சரி பொங்கலுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிக்காமல் விட்டுட்டேன். மாமரத்துக்கும் தண்ணி போகலையா, அதுக்கும் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு அப்புறம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வயலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க.